Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஹெல்தியான முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பணியாரத்தோட நீங்க எந்த வர சட்னி அதே மாதிரி சாம்பாரோட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பச்சை பயிர் பாத்தீங்கன்னா எப்படி முளைக்கட்டணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் எடுத்துருக்கிறேன். பட் இதை வந்து வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு அது எப்படி செய்யணுங்கிறது தெரியும், தெரியாதவங்களுக்காக எண்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு முளைவிட்ட பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். அதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச வரமிளகாவும் கூடவே ஒரு 6 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்சியில் கரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த டெக்ஸ்சரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணியாரம் நல்லா இருக்கும். ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட வேண்டாம். இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை இருக்கும் இல்லையா, வறுத்தது வறுக்காதது எது வேணால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு வீட்டில் புளிக்க வச்ச இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிரும் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இட்லி தோசை மாவில் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிரும் அரிசி மாவும் சேர்த்துக்க போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அந்த அரைச்ச மிக்சியில் நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு போட்டு அதை கழுவி ஊற்றிட்டு இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோசை மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். தோசை மாவு மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த ரவைக்காக ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். மாவு ரவை ஊறினதுக்கு இன்னுமே நல்லா திக்காக அந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை கொண்டு வரணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக வதக்க வேணாம், ஒரு பாதி வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இப்போ இந்த இதை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டோன்னே நம்ம வந்து பணியாரம் சுட ஆரம்பிச்சிட வேண்டியதான். மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ வந்து பணியார சட்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேன். பணியார சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குழியும் 3/4 குழி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே திருப்பி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பந்து மாதிரி பணியாரம் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா திருப்பி பொன்னிறமாக இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம பணியார சட்டிலேருந்து எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம், தோசை மாவு வச்சும் செய்யலாம். சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சை பயிரை முளைக்க வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். எல்லா பயிரும் இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். ஊறினதுலேருந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முளைக்க வைக்கிறதுக்கு ஹாட் பேக் எடுத்துக்கோங்க. ஹாட் பேக்கில் வந்து உங்களுக்கு சட்டுன்னு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதில் வந்து ஒரு நல்ல வேஷ்டி துணி, வெள்ளை துணி, கலர் போகாத துணியாக எடுத்துகிட்டு இதில் வந்து அந்த பயிரை போட்டுக்கோங்க. பயிரில் நிறைய தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி புளிச்ச வாடை அடிக்கும். இப்போ இதை மூடி ஒரு 10 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து அவனில் வச்சிட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து மொதல் நாள் காலையில் வச்சுருக்கிறேன். அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து நைட்டே வந்து உங்களுக்கு முளை வந்திருக்கும். பட் நல்லா பெருசாக வரட்டுங்கிறதுக்காக அடுத்த நாள் காலையில் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.